தமிழக காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கி இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை ஒடுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் இதுவரை 20,332 அரசு பள்ளிகளில் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருகையை ஒட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள கோபேக் மோடி போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நம் நாட்டின் பாரம்பரிய சொத்தான 2622 ஐம்பொன் சிலைகள் வெளிநாட்டிற்கு கடத்தி செல்லப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு 1022 கோடி ரூபாய். அந்த சிலைகளை மீட்டு கொண்டு வர தமிழக அரசு தயக்கம் காட்டி வருகிறது என்று தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார். தியானத்திற்காக கன்னியாகுமரி வந்த பிரதமர் மோடியை எதிர்த்து கோபேக் மோடி என எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டாக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு பாஜகவினர் மோடி அகெயின் என ஹேஷ்டேக்கை ட்ரெண்டாக்கி பதிலடி கொடுத்து வருகின்றனர். பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகை தேர்தல் விதிமுறைக்கு மாறானது என கூறி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. மேலும் அவரது வருகையை கண்டித்து கோபேக் மோடி என எக்ஸ் தளத்தில் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் செய்து வருகின்றன. இதையடுத்து பாஜகவின் ஐடி விங்கும் எக்ஸ் தளத்தில் பதிலடியாக மோடி அகைன் என ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகிறது. பொதுமக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எங்கள் அலுவலகத்தில் மனு கொடுக்கின்றனர். நாங்கள் படும் சிரமங்களுக்கு யாரிடம் போய் மனு கொடுப்பது என்று முதலமைச்சரின் தனி பிரிவு அலுவலக ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசியலில் இருந்து ராகுல் காந்தி காணாமல் போகும் நாள் விரைவில் வரும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசியுள்ளார். இயற்கை பேரிடர் காலங்களில் மக்களை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்க வேண்டும் என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஒத்திகை நடத்தி காட்டினர். நாமக்கல் அருகே எர்ணாபுரம் CMS பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் உமா தலைமை வகித்தார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன், அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 4வது பட்டாலியன் உதவி தலைவர் ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு ஜூன் 10ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறவுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கோவை ரயில் நிலையத்திற்கு வந்த 2 ரயில்களில் அடுத்தடுத்து 2 பயணிகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கான அனுமதி இன்றுடன் நிறைவு பெறுகிறது என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பூண்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக உள்ளது வெள்ளிங்கிரி மலை. இங்குள்ள 7வது மலையில் சுயம்பு லிங்கம் உள்ளன. இதனை வழிபடுவதற்காக ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். நிகழாண்டில் வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கு பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் தினசரி வெள்ளிங்கிரி மலைக்கு சென்று சிவனை வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கான அனுமதி இன்றுடன் நிறைவு பெறுகிறது என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்பின் மலையேற்றத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். சென்னையின் தினசரி மின் நுகர்வு 3 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் உச்சம் தொட்டு 97.53 மில்லியன் யூனிட்டுகளாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஆங்காங்கே கோடை மழை பெய்து வந்தாலும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருந்து வருகிறது. இந்நிலையில் 3 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் சென்னையின் தினசரி மின் நுகர்வு உச்சத்தை தொட்டிருப்பதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தினால் அவர்களின் பெற்றோருக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிப்பதுடன் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கும் நடைமுறை ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மொத்தம் 12 பேர் தற்கொலை செய்துள்ளதால் இணைய சூதாட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் டெங்கு, சிக்குன்குனியா உட்பட கொசுக்களால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் 27,000 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.
இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக அந்நாட்டு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அண்மையில் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தான் நாட்டிலும் பாரபட்சமற்ற கருத்துக்கள் எழத் தொடங்கியிருப்பதை கவனத்தில் கொள்வதாக இந்தியா தெரிவித்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான 2 நாட்களில் இண்டி கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் முடிவு செய்யப்படுவார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தங்கள் கூட்டணிக்கு நிச்சயம் பெரும்பான்மை கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தொடர்ந்து வெறுப்பு பேச்சை பேசி வரும் பிரதமர் மோடி அவர் வகிக்கும் பதவிக்குரிய மாண்பை சீர்குலைத்து விட்டதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை ஜூன் 1 மாலை 6 மணிக்கு பிறகு வெளியிடலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.